அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஏர்டோப்ஸ் 181 தான் இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். காய்ஸ் இதை வந்து நான் அமேசானில் 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 4 டேஸாக நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ரோ இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 1500 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்குது. அதில் எல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றின ஒரு டாப் டு பாட்டம் ஒரு ஃபுல் அன்பாக்சிங் பார்த்தலாம். ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பாருங்கள். காய்ஸ் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கு ப்ரோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து பட்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு ஃபீமேல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கீழே இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து காதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ குட்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ காலேஜ் போயிட்டு இருக்கேன் ப்ரோ, இதை நான் பர்ச்சேஸ் பண்ணட்டுமா அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கு பிடிச்சா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதுல எல்லாம் நோ இஷ்யூஸ், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து எனக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த ஏஜ் கேட்டகரிக்கு இது ஒரு சூப்பரான ஒரு மாடல். சரிங்களா, ஸோ நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ஒரு ஏர்டோப்ஸ் கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. மேக்ஸிமம் வந்து ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா இது செட் ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கைஸ் இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு தாராளமாக வருது. சரிங்களா, நீங்கள் கேமிங்க்கு எல்லாத்துக்குமே, ஏன்னா வந்து அந்த ஏஜ் கேட்டகரியில் பயங்கரமாக கேம் விளையாடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ பயங்கரமாக இருக்கும். இதோட ஒரு பேக்கிங்கே வித்தியாசமாக இருக்குது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது. இது வந்து சைனீஸ் ப்ராடக்ட். சரிங்களா, ஸோ போட்டில் எப்பயுமே இந்தியாவில் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து இது கம்ப்ளீட்டாக ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள எப்பயுமே பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அதுக்கு ஒரு வாட்டர் மார்க் வந்து வச்சிருவாங்க. சரிங்களா, அவங்க ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல வாட்டர் மார்க் வச்சிருவாங்க. ஸோ அப்படி எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உள்ளே வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ உள்ள இந்த ஒரு டாப் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிராண்ட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை எழுத்தில் எழுதியிருக்காங்க. சரிங்களா, ஸோ மாடல் நம்பர் 181 மேட் இன் சைனா அப்படின்னு பக்காவாக போட்டாங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். பட் வந்து நான் யூஸ் பண்ணேன். சரிங்களா, ஒரு 4 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமேசான் மியூசிக், வீடியோஸ், கேம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பக்காவாக இருக்குது. வெயிட் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. சரிங்களா, வெயிட் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாகவே இருக்குது. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி, அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கீழே, ஒரு 9th to 8th ஸ்டாண்டர்ட் கீழே, தென் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ் பயங்கரமாக செட் ஆகும். ஏன் ப்ரோ காலேஜ் பசங்களுக்கு செட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்ஸ் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உண்மையுமே சொல்லியிருப்பாருங்க. ஸோ வந்து ரொம்ப சின்ன ஏர்டோப்ஸ். சரிங்களா, ஸோ நம்ம காதுக்கு அப்படிங்கிறப்ப இப்படி இந்த சைஸ் இருந்தால் தான் ஒரு மாதிரி காதில் போட்டிருக்கிறதே தெரியும். ஸோ இது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா, காதுக்கு பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் பெரிய பட் போட்டாலுமே இது ரொம்ப குட்டியாக இருக்குது. சரிங்களா, ஃபீமேல்ஸ்க்கு வந்து இது பார்த்தா கரெக்டாக செட் ஆகும். சரிங்களா, நமக்கு வந்து இது மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ ஒரு டவுட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபீமேல்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ வந்து மேலுக்கு வந்து அந்த காது இதோடய நின்று போயிருது, பட் வந்து இதோடய நின்று போயிருது, மொத்தம் அந்த லென்த்தே சேர்த்து. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் சொன்னேன். இல்லை ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஏர்டோப்ஸ். சரிங்களா, ஸோ 4 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு பக்காவாக இருக்குது. இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ஸ் நான் அதாங்க இது வரைக்கும் நம்ம போட்டில் அன்பாக்ஸ் பண்ண எந்த ஒரு ஏர்டோப்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு பேக்கிங் கிடையாது. ஸோ அதுலேயே எனக்கு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. ஸோ வந்து என்ன புதுசாக வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வந்து போட்லாம் இந்த மாதிரி ஸ்பான்ச்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பான்ச்லாம் போட்டு தருவாங்க. சரிங்களா, ஸோ நம்ம போட்டில் இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. சரி என்னடா அப்படி போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் இப்படி சம்பவமாக இருக்குது. சரிங்களா, இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க. சரிங்களா, போட் வந்து அங்கே மேபி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கலாம், பட் மேனுஃபேக்சர் பண்ணி வந்துருச்சு. ஸோ அதை இங்கே சேல் பண்ணுறாங்க. சரிங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். காய்ஸ் நீங்கள் இந்த ஒரு ஏர்டோப்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் போட் லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக வரும். ஆனால் மேபி ஒரிஜினாலிட்டியா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி ஃபேக்காக வச்சு அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் போட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 100% ஒரிஜினல் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா, ஸோ ஒரிஜினாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு தான். இல்லை ப்ரோ எனக்கு ரெகுலராக நான் அமேசானில் தான் வாங்கிட்டு இருக்கேன், நான் அதிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் ஒரு 4 கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலருக்குமே தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். காய்ஸ் அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ எல்லாமே டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேட்டலாக் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ வந்து அதாவது போட்டில் வந்து நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்,
பிளேயர்ஸ், அதாவது கிரிக்கெட்டர்ஸ், தென் பாத்தீங்கன்னா ஹீரோஸ், ஹீரோயின் எல்லாமே இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இல்லைனா வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டலாக்ல இருக்கும். நீங்க பர்சனலா இதை யூஸ் பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே இருக்காது சரிங்களா. இதுல உங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிராண்டுக்கான ஒரு ப்ரொமோஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. गाइस இந்த ஒரு ஏர்டோப்ஸ் பத்தி டச் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி ரீசெட் பண்றது அப்படிங்கிற ஆக மொத்தம் ஒரு டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இதை விட பெட்டரா நான் வந்து ரிவ்யூ பண்றேன் சரிங்களா. சோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டிப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துரும். சோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு FAQ ஒரு சின்னதா ஒரு செக்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்டோப்ஸ் மேபி ஒரு சம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி நீங்களே வந்து அதை ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் பட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு 2 பேர் ஆஃப் இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேபி சைஸ் பத்தல அப்படிங்கிறப்ப தாராளமாக யூஸ் பண்ணலாம். காய்ஸ் இந்த ஒரு ஏர்டோப்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ எனக்கு காதில் வெயிட்டே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு மாஸ் ஆகணும், கெத்து ஃபீல் இருக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகாது சரிங்களா. அது வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓப்பனாக சொல்லணும்னா. அதுதான் ஒரு கான்செப்ட். நீங்கள் இந்த ஏர்டோப்ஸ் பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஒரு ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் அது பில்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லைனா வந்து நீங்கள் எந்த மாடலுக்கு போகலாம்னா 144க்கு போய்க்குங்க, 161 போங்க, 111 போங்க. அதெல்லாம் மொரட்டு மாசு சரிங்களா. ஸோ இது வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. பட் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கு. எப்படின்னா குழந்தைங்க அந்த மாதிரி கான்செப்ட் சரிங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா இது பக்காவாக சூட் ஆகும் சரிங்களா. அவங்க பர்ஸில் வச்சுக்கிறதுக்குலாம் அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு கான்செப்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஏர்டோப்ஸ் இப்போ இருக்க ட்ரெண்ட்ல பில்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டமே. பத்தாவதுக்கு சைனா அவனுக்கு எந்த அளவுக்கு யோசிப்பானுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து இதில் இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லை. கேமிங் மோட் இருக்கு, அதாவது பீஸ்ட் மோட் இருக்கு, இன்ஸ்டன்ட் பேக்கப் பேரிங் மோட், IWP மோட்னு சொல்லுவாங்க. ஸ்பீடை வந்து ஓப்பன் பண்ணோடனே பேர் பண்ணுறது சரிங்களா. அந்த மோட் இருக்கு. ASAP சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கு. ASAPனா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜ் பண்ண டெக்னாலஜி இருக்கு. அதாவது 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணீங்கன்னா 90 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்க மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. நிறைய டெக்னாலஜி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ENX இருக்கு, என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து கேன்சல் பண்ற கொடுத்துருக்காங்க. இதுல எல்லா ஃபீச்சருமே இருக்கு. பட் வந்து இந்த ஒரு கான்செப்ட் சரிங்களா. அந்த லேடிஸ் மேட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சது ஒரு 15 சென்டிமீட்டருக்கு இருக்கு சரி. எனக்கு தெரிஞ்சது நீங்க யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க. நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்களா மொபைல் கேபிள், ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நேற்று வந்து ஒரு ப்ரோவை பார்த்தேன். ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவரோட பவர் பேங்கை வந்து போட்டு ஃபோனில் போட்டிருக்காரு சரிங்களா. திடீர்னு அவர் எடுக்கிறப்ப கீழே வந்துருச்சு, ரெண்டுமே கீழே வந்துருச்சு, கல்லில் வந்துருச்சு, உடையில தப்பிச்சிருச்சு சரிங்களா. அவர்கிட்ட நான் கேட்டேன், ப்ரோ ஏன் ப்ரோ இந்த கேபிள் யூஸ் பண்றீங்க, நீங்க நார்மலா மொபைல் கேபிள் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு. அவர் சொல்றாரு, ப்ரோ ஃபோன் கேபிள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்குன்னா என்ன சொல்றதுனே தெரியல. காய்ஸ் இதை நீங்க யூஸ் பண்ணவே தேவையில்ல. நீங்க ஃபோன் கேபிளுக்கே தாராளமாக போய்க்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை சரிங்களா. ஸோ குட்டி குட்டியா இருக்கும், பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து டிஸ்டர்பா இருக்கும். நீங்க தாராளமா அனுமார் வால் மாதிரி இருக்க உங்களோட சார்ஜிங் கேபிளே நீங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே காய்ஸ், இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஒரு வீடியோல இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. ரிவ்யூ வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நீங்க இப்பயே சொல்லணும் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1500 ரூபாய்க்கு தாராளமா ஒர்த்து. ஆனால் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா அந்த லேடிஸ் மேட்ரு சரிங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. இது லேடிஸ்க்கு நல்லா சூட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட் நீங்கள் பார்த்தவே கண்டுபிடிச்சலாம் எந்த யார் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தென் சின்ன பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஸ்கூல் பசங்களுக்குலாம் பக்காவாக இருக்கும், காதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு இருக்கு. தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா போட் சைட்லேருந்து இது உங்களுக்கு வாரண்டி தராங்க. நீங்கள் மேபி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பேட்டரி இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஒரு வாரண்டியை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். 1 இயருக்கு உங்களுக்கு வாரண்டி இருக்கு சரிங்களா. புது ப்ராடக்டாக கொடுத்துருவாங்க. தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிந்தி கார்டு, இது என்ன கார்டு, ரீட் மீ பிஃபோர் யூஸ், இது எதுக்குமே தேவைப்படாது. ஓகே கைஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை கமெண்ட் பண்ண சொன்னவங்க லிஸ்ட்டை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன் சரிங்களா. ஸோ வந்து யார் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ ரீட் அவுட் பண்ணிடுறேன். மிஸ்டர் சிவா கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கணேசன் கமெண்ட் பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் தமிழ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. 3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. காய்ஸ் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரல அப்படின்னா மேபி இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எடுக்கிறப்ப நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோவை எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னால் ரீட் அவுட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் உங்கள் பேர் மேபி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 181ஓட ஃபுல் அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் அமேசான் போட் லிங்க் இருக்கு, தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு
ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே guys, thank you for watching this video. Thank you. Peace out.